எங்க ஒரு பொண்ணு பண்ண காரியத்தை பாருங்க. தான் வேலை பார்க்குற வீட்டு ஓனரோட கதவை போய் தட்டுறாங்க. அவர் வந்து தொறந்து பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் என்னால் முடியாதுன்னு கதவை சாத்திடுறாரு. அதுக்கப்புறமா யோசிக்கிறாரு என்னதுன்னு கேட்போம் அப்படின்ட்டு கதவை திறந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க என்னாச்சு இவங்க யார் அப்படின்னு கேட்டதுக்கு இது என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொன்னதுமே அவர் வந்து எதுக்காக இங்கே வந்தீங்க என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டதுக்கு அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கோம். என்னோட பொண்ணு வந்து படிச்சுட்டு இருந்தா ஆனால் ஃபீஸ் கட்ட முடியாமல் அவளை வந்து ஸ்கூலை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. ரொம்பவே இப்போ கஷ்டப்படுறா. உங்களால் ஏதாவது முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு சரி ஓகேம்மா நான் வந்து உங்களோட பொண்ணை வந்து படிக்க வைக்கிறேன். நீங்கள் எனக்காக எங்கள் வீட்டில் எவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க. நாங்கள் உங்களோட பொண்ணை கண்டிப்பாக நல்லபடியாக படிக்க வைக்கமா. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனிமேல் நான் இவளை வந்து நல்லா படிக்க வச்சு நல்லா பார்த்துக்கிடுறமான்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுமே சொல்கிறாங்க ரொம்ப நன்றி சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை